என்னென்னா திருவோணமலை கடற்கரைக்கிட்ட நிற்கிறேன். அதாவது சம்பவம் தெரிஞ்சிருக்கும். ஒரு அத்துமீறிய ஒரு சம்பவம் உண்டு. அதாவது கட்டிடம் ஒன்று கட்டின இது வந்து எழுப்பினவங்க. அதுக்கு பயமாக இருக்குது. அதான் பயந்து போய் நான் கேட்குறேன். என்னென்னா இந்த இடம் முதல்ல அவங்களுக்கு ஒரு இடம் தான். அதாவது அவங்க அறநெறி பாடசாலை நடத்தின ஒரு இடம் தான் இது சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட அப்போது அரசாங்கம் அவங்களுக்கெல்லாம் ஆதாரம்லாம் செஞ்சு கொடுத்துருக்குது. அதில் நேற்றைய தினம் வந்து அத்துமீறியாக அவங்க ஒரு புத்து சிலை கொண்டு அவங்க கொண்டு வச்சு அவங்களோட கோயில் கட்டுறதுக்கு முன் பண்ணுவாங்க. அதை தடுக்கிறதுக்கு எங்களோட சமூக ஆழ்வார்கள் எல்லாம் சேர்ந்து அரசாங்கம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணன்னு தெரியலை எனக்கு. எல்லோரும் சேர்ந்து அந்த வைக்க விடாமல் தடுத்து அந்த சிலையை கொண்டு போயிட்டாங்க. இங்கே பிரச்சனை வரும்னு சொல்லி எங்களோட போலீஸ் அதிகாரிகளுடன் சேர்ந்து போலீஸ் அதிகாரிகள் தான் எடுத்து கொண்டு போயிட்டாங்க. அதை இன்றைக்கு கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. இது எங்களோட இடத்துல நாங்கள் வைக்கக்கூடாதுன்னு கேட்டு. ஆனால் கோர்ட்டுக்கு அந்த கேஸ் இன்றைக்கு போகலன்னு நினைக்கிறேன். போனாலும் போவாட்டியும் இன்றைக்கு இதில் புத்து சிலை வச்சு கோயில் கட்டுறாருன்னா அவங்க முடிவத்தில் இருக்காங்க. இன்றைக்கி அதை வைக்க போகிறாங்க. நடக்க போகுது. என்னென்னா நேற்று இரவு தான் இந்த சம்பவம் நடந்தது. எங்கள் திருவண்ணாமலை கடற்கரையில் கோணச கோயில் அந்த வீதியில் நடந்தது. இதில் ஆல்ரெடி அவங்களோட புது சிலை ஒன்று இருக்குது. ஆல்ரெடி ஒரு 5 பேரை பழி கொண்ட இடம் தான் இது. அதில் அவங்களோட புது சிலை இருக்குது. இருந்தாலும் இது இப்போ அவங்களோட காணின்னு சொல்லிக்கொண்டு அவங்களோட காணி தான். பழைய அரசாங்கம் அவங்களோட காணியை தான் கொடுத்துருக்குது. ஒன்றும் அவங்கள குறம் சொல்லி குற்றம் இல்லை. அவங்களோட காணி தான். இது அவங்களோட அறநெறி பாடசாலை. இப்போ அதில் அத்துமீறி ஒரு புத்து சிலையை வச்சு தான் நேற்று ஒரு பிரச்சனை வந்தது. வந்து அதை போலீஸாக்களே அதை பாதுகாப்பு நிமித்தம் அதை அகற்றிட்டு போயிட்டாங்க. எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அகற்றிட்டு போயிட்டாங்க. ஆனால் என்னென்னா அவங்களே திருப்பி கொண்டு வந்து வைக்கிற சீன் தான் இப்போ நடக்க போகுது. கோர்ட்டில் கேஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் கேஸ் எடுப்படையில். அவங்க கேஸ் போதோ இல்லையோ இன்றைக்கு கொண்டு வந்து வைக்கிறன்ற ஒரு முடிவுலான் இருக்காங்க. இப்போ போலீஸ்கெல்லாம் பேசிக்கணும்னு இருக்காங்க. பழமையாக அநேகமாக இப்போ கொஞ்ச நேரத்தால் திருப்பி கொண்டு வந்து அவங்களே பாதுகாப்போடு கொண்டு வந்து வைப்பாங்க. அவங்கள யார் எடுத்தாங்களோ அவங்களே பாதுகாப்போடு கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த சீன் நடக்க போகுது பாருங்கள். எதிரடா இது வச்சுல வச்சுவாங்க. அதெல்லாம் அந்த என்னென்ன எங்கள் ஆளுங்கட்சி அமைச்சர் வந்திருந்தவர், பார்லமெண்ட் உறுப்பினர் வந்திருந்தவர், அவரோட கதைக்கலான்னு சொல்லி அவரை தள்ளி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி அவரை துரத்தி விட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் என்ன நடந்தாலும் அவங்க இதில் புதுசில் திருப்பி வைக்கிறது தான் உறுப்பினர் உறுதி தான். அது பார்லமெண்ட் உறுப்பினர் உறுதியாக வைப்பாங்க. அநேகமாக அவங்களோட தன்மானத்தை தூண்டி விட்டாங்க. அவரை வெளியில் வைப்பாங்க. துரத்தி கொண்டிருக்காங்க. எந்தவித பயமே இல்லாமல் அவங்க அந்த இதெல்லாம் அந்த நைட்டு கொண்டு போன வரவேற்கிறதுக்கு அவங்களோட சிலையை வரவேற்று பாதுகாப்பு நிமித்தம் எல்லா போலீஸ் அதிகாரிகளாக கொண்டு போன சிலை
எப்படி அவங்க கொண்டு போனாங்களோ அதே மாதிரி அப்படியே கொண்டு வந்து திருப்பி வைக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க வர்றாங்க கொண்டு வந்திருக்காங்க. அவங்க தான் தூக்கிட்டு போகிறாங்க நினைக்கிறேன். பார்ப்போம். அவங்களோட நாடு தானே, அவங்களோட அரசாங்கம், அவங்களோட நாடு ஒன்றுமே செய்யலை. சிறுபான்மையினர் அவைகளுக்கு போகிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. என்னென்னா இவங்க தான் அந்த சிலையை எடுத்தவங்க, அப்போ அவங்களே கொண்டு வந்து வைக்கிறாங்களாம் சிலையை திருப்பி. அதான் அந்த இது. எப்படி கொண்டு போனாங்களோ, யார் மூலம் கொண்டு போனாங்களோ அவங்களே திருப்பி அந்த சிலையை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வந்திருக்காங்க. என்ன நடக்குது, எது நடக்குது என்றெல்லாம் கேட்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. எது நடக்குதோ அது நன்றாகவே நடக்குது, எது நடக்க இருக்குதோ அதுவும் நன்றாகவே நடக்குது.
என்னண்டா கடைசி அங்கே என்ன நடந்திருக்குண்டா, யார் கொண்டு போனாங்களோ அவங்க கையாலேயே வந்து திருப்பி அதை வச்சுருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம காவல்துறை அதை எடுத்துகிட்டு போனது, அந்த காவல்துறையே கொண்டு அதை திருப்பி வச்சு ஜஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, கும்பாசனம் நடக்குது போது. இப்போ இந்த கும்பாசனம் செஞ்சுருக்காங்க, வேறு இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சிட்டிங்க போங்க, அப்படி தான் சொல்லணும்.